தம்பி நீங்கள் தான் பார்த்துட்டு சொன்னீங்க, நீங்கள் தான் உங்கள் வாயால் சொல்லணும்னா நான் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ படம் பார்த்த ஆடியன்ஸு, நீங்கள் படம் பார்த்தீங்க, ஸோ ஆடியன்ஸோட ஃபீலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு? ஒரே வார்த்தையில் எல்லோரும் சேர்ந்து கோரஸாக சொல்லுங்கள். அருமையாக இருந்துச்சு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இது நம்ம சிம்பிள், அதான் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு அங்கே சொன்ன மாதிரி தான். இது ஆக்சுவலி என்னோட டைரக்டர் விபின் ராதாகிருஷ்ணன் பிரதர், ஹாய் சொல்லிக்கோங்க. இவர் மிஸ்டர் எம், அதாவது இந்த மியூசிக் டைரக்டர். ஹாய் மக்பூல். என்னோட ப்ரொடியூசரு அஞ்சய் ஃபிரோஸ். மச்சான் எங்க கேமராமேன் எங்க? ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் இருக்கு. கேமராமேன் அஞ்சய் உள்ள இருக்காரு, ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். மொத்தமா 3 ப்ரொடியூசர்ஸ். ஆமா. ஸோ அசாந்த் இந்த மாதிரி சொல்லி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. இப்போ சாகித்ய அகாடமி விருது வென்ற பெருமாள் முருகன் சாருடைய சிறுகதையான கோடி துணியை இந்த சேட்டன்மார்கள் எல்லாமே படித்து ஒரு வில்லேஜில் போய் வாழ்ந்து, ஸோ இதை நம்ம மக்களுடைய பார்வை, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு அதை அப்படியே கொண்டுட்டு திரைக்கதை அமைச்சு பண்ணியிருக்காரு. சேட்டனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாலும் சரி, எப்படி கொஞ்சம் தான் தெரியும், எப்படி பண்ணியிருக்காரு. நீங்கள் சேட்டன் கேளுங்க. சேட்டன் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இவர் சொன்ன மாதிரி அந்த ஊருக்கு போய் தங்கிட்டு 3 மாதம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு அவர் சேர்ந்து வாழ்ந்து தான் இந்த படம் பண்ணியிருந்தேன். ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நீங்கள் பார்த்ததில்ல, ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பி, நீங்களெல்லாம் வந்திருக்க ஹாப்பி. இப்போ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண. உண்மையில என்ன வாட் டிட் யூ ஃபீல் அப்படியே ரைட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ஆனஸ்டான ஒரு பேச்சு பார்த்தியா? என்ன ஆனஸ்டான பேச்சு பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா, எல்லாருமே படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு எல்லாரும் காமனாக சொல்லாமல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுனார் இல்லையா? அதுதான் விபின் ராதாகிருஷ்ணனுடைய ஹைலைட்டு. எனக்கு ஃபஸ்ட் நாள் என்கிட்ட உட்காந்து தோட்டத்தில் மதுரைக்கு என்கிட்ட கதை சொன்னார். நான் வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும்போது என்னடா இது, என்ன ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணுவோம் அப்போ அப்படின்றது இல்லாமல் இன்னும் வேறு ஒரு ஜேர்னரில் என்ன அப்ளை பண்ணார். அந்த கதை சொல்லும்போதே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. படத்தில் மொத்தமாக நான் பேசினதே பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 2-3 வசனம் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக மொத்தமாக கிளைமேக்ஸில் பேச விட்டார். ஸோ இதில் ரொம்ப ஹாப்பி என்னென்னா, கிளைமேக்ஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணிட்டார். மற்றபடி நீங்கள் உங்களுடைய ஓன் விஷயங்களை நீங்கள் பேசுங்க, இந்த கதை உங்களுக்கு தெரியும், இது நடந்தது, அப்படி என்னை ஃப்ரீடம் கொடுத்து பெட்டராக என்கிட்ட என்ன அவுட்புட் ஃபுல்லாக வர முடியுமோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து எடுத்த டைரக்டருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ தமிழ் கல்ச்சரை அங்கே தங்கி 3 மாதம் தங்கிப்போ தான் கொஞ்சம் ஐ காட் டு நோ தி கல்ச்சர் என்ன வருது. இப்போ கிளைமேக்ஸில் எல்லாமே ஆர்டிஸ்டுக்காக கான்ட்ரிபியூஷன் இருந்தேன். ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் தே நோ தி கல்ச்சர். அவருக்கு ரொம்ப தெரியும் அந்த கல்ச்சர். கேரக்டரும் அந்த டைமில் கிளைமேக்ஸ் ஷூட்டுமா கேரக்டரும் இவருக்கு ஃபுல்லாக புரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ அவர் கூடி அந்த டைலாக்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி பரணியும் கீதா கிளாஸ் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. சேலஞ்ச் எப்படி இந்த தமிழில் எடுக்கிற அந்த அதுதான் லாங்குவேஜ் ஒரு சேலஞ்ச் இருந்திருந்தேன். பட் அங்கே தங்கியும்போது நமக்கு புரியும், கேட்கறதுக்கு புரியும், பேசுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். பின்ன ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப எல்லாமே நல்ல சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ வி கேன் ட்ரஸ்ட் தி ஆர்டிஸ்ட். இப்போ ஏதாவது மிஸ்டேக் நம்ம சைடு வந்தால் கூட அவரெல்லாம் தெரிஞ்சிடும், அவர் சொல்லிடும் நமக்கு. ஆர்ட் டைரக்டர் தமிழ் தான், நம்ம கேமராமேன் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் அஞ்சோயும் ஆக்சுவலி மலையாளி தான். அவர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திச்சது. ரொம்ப சந்தோஷம். மக்பூலோட மியூசிக் கேட்குறேன். மச்சி நீ தயவு செஞ்சு மியூசிக் சொல்கிறேன். காத்தா கையில் பட்டாலும் சிக்காது, ஊத்தா எங்கும் எப்போதும் தங்காது, நாத்த பிச்சி வச்சாலும் மண்ணோடு ஆத்தா அஞ்சி எப்போதும் நிற்காது, விளைஞ்சு நெல்லு முத்து முத்தா தலைய தள்ளி பூக்கும், நீ நின்று சொத்தா பெருமை சேர்க்கும், பழசு பட்டு புத்திமதிய தொங்குற மக்களும் யாரு, பருவம் இன்னும் புத்தம் புதுசா சொல்லுது சிந்தனை கேளு. ஓகே, பூவா கொண்டி போனா கொண்டி போட்டு அண்டுன்னா முறைச்ச கண்ணா அம்மனி விரைச்சு நிப்பா. அது மாதிரி ஆக்சுவலி என்னன்னா, வண்டியே மங்கம்மா மிரட்டி கொத்தா மங்கம்மா துரத்தி வைப்பா. இது படங்களை தாண்டி பிரதர், இது எல்லாமே ஒரே வேவ் லென்த்தில் இருப்பாங்க. ஸோ பயங்கரமான ஒரு டீம் இது. ஆக்சுவலி இந்த டீம் ஏதாவது படம் முடிச்சாச்சு, அதை ஷூட் முடிச்சு அடுத்து என்ன அப்படி யோசிக்க மாட்டாங்க.
இந்த ஷூட்டு இப்படியே கண்டினியூ பண்ணுற அந்த அந்த அப்படியே ஸ்டேபிளாக அதுலேயே இருக்கும்னு நினைப்பாங்க. அது வெளியிலே போக மாட்டாங்க. வேறு ஏதாவது அதர் அங்கே என்ன நடந்துச்சு இங்கே நடந்துச்சு அதெல்லாமே இருக்காது இந்த செட்டில். இந்த செட்டில் அந்த அந்த மூடு, அங்கம்மா என்ன பண்ணுறா, சுடல் என்ன பண்ணுறான், பவல் என்ன பண்ணுறான், என் மகன் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு மூடிலே இருக்கும். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் வந்து லைவாக பார்த்து அந்த இடத்த உள்வாங்கிக்கிட்டு கடைசியாக போய் ஒர்க் அவுட் பண்ணது விஷயம். அதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் லைவாக நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நாதஸ்வரம் விஷயத்துக்குலாம் வந்து பிரதர். ஆமாம் பிரதர், அது வந்து எனக்கு வந்து மாஸ்டர் அனுப்பிச்சு திருநெல்வேலியிலேருந்து அங்கே செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு அப்புறம் செட்டுக்கு வந்து அதை கண்டிப்பாக நீ ப்ராப்பராக இப்படி பண்ணியே ஆகணும் சேட்டான்னு சொல்லி என்னை அடம் பிடிச்சி அந்த பர்ஃபார்மன்ஸை வாங்கினது டைரக்டரும் மம்முன்னு தான். என்னென்னா அவர் அந்த ஒரு டேரக்டர் மியூசிக் டேரக்டர் சாங்கை போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை மச்சான், நீ அங்கே வந்து நாதஸ்வரம் இந்த மாதிரி பேட்டர்னில் நீ கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்னை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது பயங்கர நெருக்கடிகளை தாண்டி எல்லாத்துக்கும் வந்து ஃபெரோஸாக இருக்கட்டும், அஜயாக இருக்கட்டும், ஊர் மக்கள் சப்போர்ட்டு. பட் அதை தாண்டுற சினிமா, இப்போ ஒரு சினிமா நல்ல சினிமா வரும்போது பல நெருக்கடிகள் வரும். அப்படி எல்லா நெருக்கடிகளையும் சந்தித்து அஷாந்தா இருக்கட்டும், ஒரு பெரிய டீமே இது ஒரு சாதாரண ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. ஒரு டேரக்டர், ஒரு மிஸ்டர், எல்லாரும் எனக்கு பின்னாடி இந்த ஆர்ட் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருடைய ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ நம்ம கலாச்சாரத்தை, நம்ம மண்ணை அப்படியே ஒரு 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 அழகான ஒரு சிறுகதையை, ஒரு சாகித்ய அகாடமி விருது வென்றவருடைய ஒரு கதையை உங்களுக்கு ஒரு பெரிய திரைக்கதை அமைச்சு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் எல்லாரும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் மதுரைக்காரின்னு வேற சொல்லிட்டீங்க. ஒரு ஃபேமஸான ஷோ பார்த்து நான் நிறைய தடவை என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறப்பெல்லாம் ட்ரை பண்ணி ஹாஸ்டலில் திட்டு வாங்கிட்டு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஃபைனலாக என்னோட படத்துலேயே நான் தங்கரிகள் தேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு இப்போ நம்ம படத்தை மக்களோட மக்களாக சேர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கைத்தட்டு, அந்த சந்தோஷம், அந்த சிரிப்பு, அந்த உற்சாகம்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம், அந்த கதைக்கான நல்ல வரவேற்பு இருக்குது, இதை இன்னும் நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. ஸோ இன்னும் அது மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நல்லபடியாக எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. பிகாஸ் எங்கே ரிலீஸ் பண்ணாலும் என்னோடய இடத்துல ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு என்னோடய சொந்த வீட்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தானே, என்னோடய வீடு இது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. யா அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, கீதா கைலாசம் தான் அவங்க வந்து சொன்னாங்க ஆல்ரெடி, அவங்க தூண் மாதிரி அவங்கள வச்சு நகர்ந்த எங்களோட எல்லா கதாபாத்திரமுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது சொல்ல எல்லா கேரக்டருக்குமே வர ஒவ்வொரு டைலாக்குமே எல்லாருமே சிரிச்சிங்க, எல்லாருமே கைத்தட்டினீங்க. எங்களுக்கு அது போதுமே, எங்களுக்கு வேறு என்ன வேணும். டேரக்டரில் ஆல்ரெடி ஹாப்பி, ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹாப்பி. இதுக்கப்புறம் கடவுள் தான், கடவுள் பார்த்துக்கணும் எங்களை, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சு இந்த படம் மதுரை மக்களோட சேர்ந்து பார்த்து? வெரி ஹாப்பி பிரதர், ரொம்ப சந்தோஷம். நார்மலாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருவாங்களோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நமக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. வெரி வெரி ஹாப்பி, வெரி சர்ப்ரைசிங் பிரதர், ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆக்டிங் நடிக்கிறதுக்கும் ஒரு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? கேட்டீங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, டைரக்டர் என்ன சொல்லியிருக்கோம் அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ண வரைக்கும் ஐம் வெரி ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கம்மாளுக்கு என்ன ஆச்சு அதை மட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு? அங்கம்மாளுக்கு என்ன வேணால் சொல்லலாம் பிரதர். அவங்க என்னதான் நம்ம பையனாக இருந்தாலுமே அவங்களோட கெத்தை விட்டு இறங்கி வர மாட்டாங்க, அப்படி வளர்ந்துட்டாங்க அவங்க. ஸோ அது எதுக்காகவே இறங்கி வரக்கூடாதுனால அது மற்றவங்களை ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. அதனால் பையனுக்காக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எண்ட் ஆஃப் தி டே முடியலன்னொன்னே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட பார்த்து சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு, ஒருத்தருக்கு ஒரு இன்டேக் எடுத்துக்கலாம். இல்லை தாத்தா என்ன தாத்தா அந்த அங்கம்மா பாட்டி அவங்க சைட்டு சில பேர் என்ன பேசியிருந்தாங்கன்னா அங்கம்மாலும் அந்த தாத்தாவும் போயிருப்பாங்க. மேபி இருக்கலாம், காலைல 5 மணி பஸ்ஸில் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷூர் ஷூர், தேங்க்யூ.